உணர்வோடு இன்றைக்கு அவருக்கு மரியாதை செலுத்துவதில், இந்த வீட்டிற்கு வந்து மரியாதை செலுத்துவதில் உண்மையிலே நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஐயா அவர்களை பொறுத்த மட்டும் ஐயா சிவந்தி ஆதித்தனார் அப்படின்னு சொன்னா உலகெங்கும் வாழும் தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்ல, ஒலிம்பிக் சங்கத்தில் யாரெல்லாம் விளையாட்டு வீரர்களாக இருக்கிறார்களோ, விளையாட்டு அக்கறை கொண்டிருக்கிறார்களோ, உலகெங்கும் வாழும் ஒட்டுமொத்த விளையாட்டு இனங்கள், தமிழர் இனங்கள் அத்தனைக்கும் ஒரு பேருதவியாக இருந்தவர் நமது ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள். விளையாட்டுத்துறை எடுத்துக்கொண்டாலும் அவர்தான் முதல் நிலையில் இருப்பார்கள். அது மாதிரி ஒலிம்பிக் சங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒலிம்பிக் சங்கத்தினுடைய விருதை பெற்றவர். ஒலிம்பிக் சங்கத்தையே ஒரு காலத்தில் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தவர். வாலிபால் விளையாட்டை ஒலிம்பிக்கிலே சேர்த்தவர். சிலம்பாட்டத்தை ஒலிம்பிக்கிலே சேர வேண்டும் என்று பல்வேறு நிகழ்வுகளை வாழ்ந்து காட்டியவர்கள். சமுதாயத்தை பொறுத்த மட்டிலும் ஏழை குழந்தைகளுக்கு படிப்பதற்கு தினத்தந்தி தன்னுடைய பத்திரிகை மூலமாகவும், அதே நேரத்தில் எல்லா ஊர்களிலும், தமிழகத்தில் எல்லா ஊர்களிலும் ஏழைகள் திருமணம் நடத்துவதற்காக சமுதாய கூடங்களை கட்டிக் கொடுத்தவர். எல்லா இடங்களிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாபெரும் அற்புதமான ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்களுக்கு இந்த 90வது பிறந்த நாளில் நாங்கள் எல்லாம் அவர்கள் இல்லை என்றாலும் அவர்களோடு இருப்பதாகவே நினைத்துக் கொள்கிறோம். காரணம், நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை கபடி கழகத்தினுடைய பொருளாளராக நான் இருந்தேன். நான் சிறிய வயதிலேயே ஐயா அவர்கள் என்னை அழைத்து பேசி சிவந்தி கோல்டு கப் கபடி போட்டியை திருநெல்வேலியிலே நாங்களாம் நடத்தினோம். அதிலிருந்து அவருடைய கடைசி காலம் வரையில் என் மீது தனி அக்கறையும் பாசம் கொண்டிருந்தவர். அக்டோபர் 2ஆம் தேதி சன்பேப்பர் மில்லில் வந்து அந்த விளையாட்டுப் போட்டியில் நடத்துவார்கள். அப்படி விளையாட்டுப் போட்டி நடத்தும் போது அந்த விளையாட்டுப் போட்டியில் இறுதியாக எல்லோரும் டின்னருக்கு போகும்போது என்னை அருகிலே வைத்து சாப்பிட வைத்து அழகு பார்த்தவர் ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கொள்வதில், அவர்கள் பிறந்த நாளில் கலந்து கொள்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். திரு கருநாகராஜன் அவர்கள், கராத்தே தியாகராஜன் அவர்கள், எங்களுடைய மாவட்ட தலைவர் கீர்த்தி, கிரி, எல்லோரும் இன்னைக்கு அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறோம். உண்மையிலே அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக தான் நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.